ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம சாயோட அருளால் கூடிய சீக்கிரமே பாகவதம் பாராயணம் ஆரம்பிக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் இருக்குது, முழுவதுமாக கலந்துக்கோங்க. சாயோட அருள் இல்லாமல் இது நடக்காது. குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் நம்ம இறைவனை அடைவது சாத்தியமே கிடையாது. நம்மளோட குரு நினச்சா மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம செய்ய முடியும். நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்மளோட சாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு, கொடுக்கணும். அதுக்கு அவர் உதவி செய்யணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வருங்காலத்தில் செய்ய போகிறோம். முதல்ல நம்ம துவாரகாமாயில் நம்ம சாயை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கோவிலை முழுவதுமாக சுற்றி வரலாம். இன்றைய பதிவோட தலைப்பு, சாய்க்கு சேவை செய்வது மட்டுமே நமது கடமை. குருவுக்கு சேவை செய்வது மட்டுமே நம்மளோட கடமை. அதுதான் இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒன்று. இந்த பாகவதம்லாம் எடுத்துக்கிட்டோம், அதெல்லாம் படித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்க படித்து முடிக்கிறதுக்கு. அவ்வளோ கதைகள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆனால் சுற்றி என்ன செஞ்சாலும், என்ன தான் படித்தாலும் அதில் ஒரு விஷயந்தான் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்திலே நம்ம செய்ய வேண்டிய சிறந்த செயல் எது? ஒரு மனித பிறவி, ஒரு உயிர், ஒரு ஆத்மா எடுக்குதுன்னா அதோட சிறந்த செயல் எது? என்ன வேலை செய்யணும்? நம்ம நினப்போம்ல, அது செய்யலாமா, இது செய்யலாமா, அந்த வேலை, இந்த வேலைன்னு. இப்படி பல வேலைகள் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். இந்த கலியுகத்தில் நம்மளோட குடும்ப வாழ்க்கைக்காக பொருள் தேடி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அவங்கவுங்க செய்கிற வேலைக்கு அந்தந்த முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம செய்கிற வேலை தான் சிறந்தது நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மனித பிறவி செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வேலை. ஒரு இது எல்லாமே பாகவதத்தில் வரும். இதுதான் பாகவதமே. அதுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக இந்த கதையை மட்டும் வச்சுக்கோங்க. வரப்போகிற நாட்களை நம்ம ஆரம்பிக்கலாம். ஒருத்தன் ஒரு ஜமீன்தார்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஜமீன்தார்கிட்ட எதுக்காக வேலைக்கு செஞ்சானா, அந்த ஜமீன்தார் தான் எல்லாரும் மதிக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லோரும் வராங்க, எல்லோரும் குனிஞ்சு அவருக்கு வணக்கம் செலுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட தான் இவன் வேலை செய்யணும்னு விரும்பி அந்த ஜமீன்தார்கிட்ட வேலைக்கு சேர்ந்து வேலைக்கு போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தா அந்த நாட்டோட அரசர், அந்த அரசரோட அமைச்சரவையிலிருந்து நிதியமைச்சர் வராரு. நிதியமைச்சர் அந்த ஊருக்குள்ளே வரும்போது இந்த ஜமீன்தார் என்ன பண்ணுறாரு, குடுகுடுன்னு ஓடி போய் அந்த நிதியமைச்சருக்கு வணக்கம் செலுத்துகிறாரு. இவர் குனிஞ்சு வணக்கம் செலுத்துகிறாரு. அதை பார்த்த இந்த வேலைக்காரனுக்கு, என்னடா இவர் தான் பெரிய ஆள் நினச்சா இவருக்கு மேலே பெரிய ஆள் இருக்காரு. அப்போ இந்த நிதியமைச்சர்கிட்ட நம்ம வேலைக்கு சேர்ந்துடணும். ஏன்னா நிதியமைச்சரில் எல்லா நிதியும் அவர்கிட்ட தானே இருக்கும். அங்கே வேலைக்கு சேர்ந்துடணும்னு அவர், அந்த வேலைக்காரன் அங்கே வேலைக்கு சேர்ந்துறாரு. அதுக்கப்புறம் அந்த நிதியமைச்சர்கிட்டே கொஞ்ச நாள் வேலைக்கு சேர்ந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நிதியமைச்சர் ஒரு நாள் அரசவைக்கு போகிறாரு. இவனையும் கூட்டிகிட்டு போகிறார். அந்த நிதியமைச்சர் அங்கே போனவுடனே அவரோட தோளில் இருந்து அந்த அங்கவஸ்திரம் சொல்லும்ல, அந்த துண்டு, அந்த அங்கவஸ்திரத்தை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டார். ராஜா முன்பு சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து அவருக்கு வணக்கம் செலுத்துகிறார். என்ன அமைச்சரே, நீங்கள் தான் பெரிய ஆள் நினச்சேன், நீங்கள் இவருக்கு இங்கே பாரா, இவர் தாண்டா அரசன், இவரை விட சிறந்தவர், இவரை விட உயர்ந்தவர் யாருமே கிடையாது, இவர் தான் நம்மளோட அரசன், இவர் தான் உயர்ந்தவர்னு அந்த நிதியமைச்சர் சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுறான், அரசன் தான் பெரிய ஆள்னு அரசன்கிட்ட போய் சேர்ந்துடுறான். அந்த அரசனை பார்த்து ஊரே மரியாதை கொடுக்குது, அந்த நாடே மரியாதை கொடுக்குது. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு உயர்ந்தவர்கிட்ட நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு. அவருக்கு சேவை செஞ்சிட்ருக்கோம், அவருக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம். அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ளே அப்பைக்கப்போ போயிட்டு வராரு. இவர் ராஜா, என்னடா காட்டுக்குள்ளே அப்பைக்கப்போ போயிட்டு வராரே, மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வராருன்னு இவன் போய் ஒரு முறை ராஜா கூட சேர்ந்தே போகிறான். ராஜா கிட்ட கூட சேர்ந்து போகும்போது அங்கே ராஜா ஒரு சன்னியாசி, காவி வேஷ்டி கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டி கோலத்தில், இப்படி ரொம்ப எளிமையான ஒரு தோற்றத்தில் இருக்கார் ஒரு சன்னியாசி. அவரோட காலில் விழுந்து இந்த ராஜா கும்பிட்றாரு. நாடை ஆளும் ராஜா ஒரு சன்னியாசி காலில் கும்பிட்றாரு. இதை பார்த்த இவனுக்கு தூக்கி வாரிப்படுது. என்ன ராஜா, நீங்கள் தான் இந்த நாட்டையே ஆண்டுட்ருக்கீங்க, இந்த நாடே உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, எல்லோரும் உங்களுக்கு கீழே தானே. அப்படி இருக்கும்போது உங்கள் நாட்டுக்குள்ளே தான் இந்த காடும் இருக்குது, இந்த காட்டில் தான் இந்த சன்னியாசியும் இருக்கார். அப்போ இவரும் உங்களுக்கு கீழ் தானே, இவர் தானே உங்களை வணங்கணும், நீங்கள் இவரை வணங்குறீங்க. மடையா, அவர் ஆசீர்வதிச்சதுனால தான்டா நானே இன்றைக்கி ராஜாவாக இருக்கேன், அவரோட ஆசீர்வாதம் இல்லைன்னா அவ்வளோதான் நானே அப்படின்னு சொல்கிறார். உடனே இவன் என்ன பண்ணுறான், சரி இந்த சன்னியாசி தான் ரொம்ப சிறந்தவர், ரொம்ப சக்தி வாய்ந்தவர், இவர்கிட்ட தான் நம்ம வேலைக்கு செய்யணும்னு அந்த அரசவையில் வேலைக்கு நின்றுட்டு இந்த சன்னியாசி அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்துடுறான். அந்த ஆசிரமத்திலேயே தங்குற சன்னியாசியோட ஆசிரமத்தில். இந்த சன்னியாசி என்ன பண்ணுறாரு, காலையில் ஒரு முறை இறைவனுக்கு பூஜை செய்வது,
மதியம் ஒரு முறை, அப்புறம் மாலை நேரத்தில், சூரியன் அஸ்தமமாகிற நேரத்தில், அப்புறம் இரவு நேரத்தில்னு இப்படி 4 கால பூஜையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இப்படியே காலங்கள் போகுது. போனால் தான் அவனுக்கு வந்து புரிய வருது, எல்லாத்துக்கும் மேலே கடவுள் தான் வந்து மிக உயர்ந்த சக்தி. அவருக்கு சேவை செய்வது, அவருக்கு வேலை செய்வது தான் சிறந்தது. ஒரு மனித பிறவியில் மிகப்பெரிய ஒரு சேவை, மிக சிறந்த ஒரு வேலை நம்ம யாருக்கு கீழே இருக்கணும்? கடவுளுக்கு கீழே இருக்கணும். அதை உணர்ந்த இவன் என்ன பண்ணுறான், எல்லா வேலையும் விட்டுட்டு அன்னையிலேருந்து கடவுளுக்கு வேலை செய்வதையே தன்னோட குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அன்னையிலேருந்து கடவுள் சேவைக்கு தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்டான். ரொம்ப அறிவான ஒரு வேலைக்காரனில். இந்த மனித பிறவியில் நம்மளை கடவுளை வணங்குவதை விட மிக சிறந்த வேலை எதுவுமே கிடையாது. மிக சிறந்த வேலை அதை விட வேறு எதுவுமே கிடையாது. அவருக்கு சேவை செய்வது தான், அவருக்காக நேரத்தை ஒதுக்குவது தான் மிக சிறந்த சேவை. நம்ம குரு நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அதுபடி நம்ம வந்து நடக்கணும். அதுதான் குருவுக்கு செலுத்துகிற மிகப்பெரிய ஒரு மரியாதை. அதை தான் திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். காலையில் ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கணும்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக 108 முறை சாய்ராமோட மந்திரத்தை சொல்லலாம். ஓம் சாய்ராம் சொல்லணும். நம்ம எந்த மந்திரம் சொன்னாலும் முன்பு வந்து ஓம் இருக்கணும். நம்ம நாம ஜபம் பண்ணும்போது கூட 108 அஷ்டோத்திரம் சொல்லும்போது கூட கடவுளோட 108 பேரை சொல்கிறது தான் 108 சதநாம வழின்னு சொல்லுவோம். அந்த சதநாம வழி நம்ம பண்ணும்போது கூட ஓம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து இருக்கணும். ஓம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓம்காரம் அது இல்லாத ஒரு கடவுளுக்கு எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. ஓம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அப்போ ஓம் சாய்ராம் நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா நிறைய நண்பர்கள் சாய்ராம் சாய்ராம்னு சொல்லலாமா அப்படிங்கிறான். நம்ம வந்து சொல்லும்போது சாய்ராம் சொல்கிறோம், ஆனால் அந்த நாம ஜபம் பண்ணும்போது ஓம் சாய்ராம் தான் நம்ம வந்து பண்ணணும். அடுத்தது ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி. கடவுளை போற்றி துதி பாடுவது மாதிரி வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா சேவை செய்கிறதுன்னு சொல்லியாச்சு, கடவுளுக்கு சேவை செய்வதுனா என்ன அதுவும் தெரிஞ்சுக்கணும்ல. அவரோட நாமத்தை ஜபம் பண்ணுறது ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரி நம்ம வந்து படிக்கணும், கேட்கணும். 108 நாள் சவணமஞ்சரி பாராயணம் 90 நாள் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு நம்மளோட சாய் ஃபேமிலி சேனலில். கிட்டத்தட்ட 500 பக்தர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூட விடாமல் கிட்டத்தட்ட ஒரு 500 பக்தர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நல்லபடியாக வந்து போயிட்டுருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 28 நாட்கள் தான் இருக்குது. இந்த முறை நம்ம எங்கே போய் முடிக்க போகிறோன்னு தெரியல. காசிக்கு போய் நம்ம 108வது நாள் சவணமஞ்சரி முடிக்க போகிறோமா, இல்லை வேறு ஏதாவது முக்கிய சேத்திரத்துக்கு போக போகிறோமான்னு தெரியல. இன்னும் முடிவு செய்யலை. அது சாயே அந்த நேரத்தில் நமக்கு முடிவு செய்து கொடுப்பாரு. 108 நாள் ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சரியும் நல்லபடியாக நம்ம வந்து முடிப்போம். நிறைய பக்தர்கள் கலந்துக்காமல் இருக்கீங்க, கலந்துக்கோங்க. நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் சரியாக 6:30 மணிக்கு அந்த பதிவு வந்துடும். ஏன்னா உட்காந்து படிக்கிறதே இன்றைக்கி காலகட்டத்தில் முடியாது, எல்லாராலையும் முடியாது. நீங்கள் வேலை செய்யும்போது, நீங்கள் வேறு ஏதாவது செய்யும்போது கூட அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு அதை காதால் கேட்டுக்கிட்டே கூட நீங்கள் மற்ற வேலைகளை வந்து செய்யலாம். அதுக்காக தான் நம்ம ஆடியோ ஃபைலை தினைக்கும் வந்து போடுறோம். 108 நாள் சவணமஞ்சரி பாராயணம் செஞ்சால் நல்லது, அதை செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறலாம். எதுக்கு தொடர்ந்து ஒரே பதிவை திரும்ப திரும்ப போடுறோன்னா, கேட்க முடியாதவங்க அதை தொடர்ந்து கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான். திரும்ப திரும்ப அந்த ரிமைண்டர் வரும்போது ஒரு ஞாபகம் வரும், ஓ இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சாய்நாத் சவணமஞ்சரி கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா ஸ்ரீ சாய்நாத் சவணமஞ்சரி ஒரே ஃபைலாக வந்திருக்கும், நம்ம எப்போ வேணாலும் போய் கேட்டுக்கலாம் ஒரே வீடியோவை எடுத்து. ஆனால் அது மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தினமும் அந்த தேதியை குறிப்பிட்டு நாள் 1 நாள் 2ன்னு இப்படி குறிப்பிட்டு நம்ம வந்து கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து டே 90 ஆயிருக்கு, 90 ஆயிருக்கு, 90வது நாள். இன்னும் 28 நாட்கள் இருக்குது. அடுத்ததாக நம்ம முக்கியமாக பாகவதம். நம்ம பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பாகவதம். ஸ்ரீ சாய் சச்சரிதத்தை எடுத்து பார்த்திங்கன்னா பாகவதம் இல்லாமல் ஒரு அத்தியாயம் கூட முடியாது. எல்லா அத்தியாயத்திலும் எங்கேயாவது வந்துடும் பாகவதம்ங்கிற அந்த ஒரு பெயர். பகவானை போற்றி துதி பாடுகிற அந்த ஒரு பாகவதம் யாருக்கும் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம். அது தன்னுடைய பக்தர்கள், தன்னுடைய மாணவர்கள், தன்னுடைய குழந்தைகள் அந்த வரப்பிரசாதத்தை சாப்பிடணும்னு பாபா ஆசைப்பட்டார். அதனால தான் அதை தொடர்ந்து கேட்க சொல்கிறார். பாபா தொடர்ந்து கேட்க சொல்கிறாரு. பாராயணம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஷிரடியில். பாபா ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். நினச்சி பாருங்கள், பாபா வந்து இஸ்லாமியருங்கிறாங்க, ஹிந்துங்கிறாங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மதம் சொல்கிறாங்க. ஆனால் பாபா வந்து எல்லாத்தையும் கடந்து நின்றவர். பாகவதத்தின் மேல் அளவிட முடியாத மரியாதை கொண்டவர் பாபா. அதனால தான் வர பக்தர்களை தொடர்ந்து அனுப்பிட்டு இருப்பார். பாகவதம் கிளாஸ் நடக்குது, போங்க போங்க போங்கன்னு. இப்படி பாபாவுக்கு பிடித்த விஷயங்களை செய்து அவருக்கு வந்து சேவை செய்வது தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்க முடியும். அவருக்கு வேலை செய்வது தான் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில். முக்கியமாக பிரசாதம் வைக்கணும், மறந்துடாதீங்க. தினந்தோறும் நீங்கள் சமைக்கிற சாப்பாடை பாபாவோட திருநாமத்தை சொல்லி ஜெபம் செய்து விட்டு
அவருக்கு நீங்கள் சமைச்ச சாப்பாடை வந்து வச்சு அதை பிரசாதமாக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் இதை கடைப்பிடிங்க. வேலைக்கு போகும்போதெல்லாம் முடியாது, மற்ற நேரத்தில் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் இதை வந்து செய்யலாம். எல்லா பக்தர்களும் இதை செய்யலாம். இதை மறந்துடாமல் நம்ம எல்லாரும் செய்யணும். அதை விட சிறந்த மருந்து வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இன்று நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அருண்குமார் சகோதரருக்கு 48வது பிறந்தநாள். அருண்குமார் சகோதரருக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவரோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவங்களோட குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அனுராதா அம்மாவுக்கு 51வது பிறந்தநாள். அனுராதா அம்மாவுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் அவங்களோட குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நிதர்சனாவுக்கு இன்று பிறந்தநாள், 14வது பிறந்தநாள். நிதர்சனா பாப்பாவுக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். குழந்தை நல்லா படித்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழணும்னு நிதர்சனாவுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக இரணிதா ஸ்ரீ, அவங்களுக்கு வந்து 11வது பிறந்தநாள். இரணிதா ஸ்ரீ பாப்பாவுக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நல்லா படிக்கணும், உடல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழணும்னு குழந்தைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த நலன் அவர்களுக்கும் இன்று பிறந்தநாள். நலன் அவர்களுக்கும் நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். இவங்க மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் இன்று பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் இந்த பதிவை பொறுமையாக பார்த்த அனைத்து சாய் சொந்தங்களும் நம்ம சாய் குடும்பத்துக்காக, நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.